Hi friends, ப்ரீ ப்ரெப் அப்படிங்கிறது வந்து இப்போ நிறைய பேர் வந்து கேட்டுட்ருப்பீங்க. ஸோ அது வந்து எப்படி பண்ணிக்கலாம், எப்படி பிளான் பண்ணலாம், ப்ளஸ் வந்து ஒரு வேலை வந்து ரொம்ப கஷ்டமான வேலை. அதை சிலர் சொல்லப்போனால் நானுமே சில மாதம்லாம் பண்ணாமல் இருப்பேன். அந்த வேலையை ரொம்ப ஈஸியாக இப்போ வந்து நான் பண்ணுறதுக்கு கற்றுக்கிட்டேன். அந்த மாதிரி ஒரு க்ளீனிங்கும் ப்ளஸ் வந்து ஒரு சூப்பர் ஸ்கின் கேர், அதுதான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ண போகிறேன். ஸோ கொஞ்சம் வந்து ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணியிருக்கேன், நிறைய இடத்த வந்து கட் பண்ணாமல். அதில் ப்ரெப்புக்கு முன்னாடி என்னோடய ஃப்ரிட்ஜு க்ளீனிங் வந்து நான் காமிச்சிடுறேன். உங்கள் எல்லாருக்குமே தெரியும் ஃப்ரிட்ஜு க்ளீன் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து எவ்வளோ கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நம்ம அதில் தான் இப்போ மேக்ஸிமம் எல்லாத்தையுமே வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கிறது வந்து நம்மளோட ஃப்ரிட்ஜில் தான் வந்து வைக்கிறோம். எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு எடுத்து வெளியில் வைக்கணும், அதுக்கப்புறமா அரேஞ்ச் பண்ணி அதை காய வச்சு, கிட்டத்தட்ட சொல்ல போனால் இது வந்து ஒரு அரை நாளுக்கான வேலை. கண்டிப்பாக அது பெரிய ஃப்ரிட்ஜாக இருந்தாலும் சின்ன ஃப்ரிட்ஜாக இருந்தாலும் அரை நாள் ஆகிடும். ஆனால் அதை வந்து நான் ஒரு 1 ஹவரில் வந்து ஈஸியாக பண்ணேன். இந்த மாதிரி வந்து பிளான் பண்ணிக்கிட்டேன். அது என்ன அப்படிங்கிறத வந்து சொல்கிறேன். இந்த ஃப்ரிட்ஜு க்ளீனிங்கை வந்து நான் வந்து ரெண்டாக பிரிச்சுக்க போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து அந்த மெயின் டோருக்கு இருக்கிறத வந்து நான் க்ளீன் பண்ணிக்க போகிறேன். மேலே இருக்குல்ல, நான் ஃப்ரீசரையுமே ஃப்ரிட்ஜாக தான் கன்வெர்ட் பண்ணி யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அதை வந்து ஒரு நாள் பிளான் பண்ணிக்க போகிறேன். ஆனால் அது நான் கொஞ்சம் நிறைய வந்து மசாலா மட்டும்தான் வச்சுருப்பேன், அதனால் ரொம்ப மிஸ் ஆகாது. ஃபஸ்ட்டு எப்படி க்ளீன் பண்ணோன்னா, நம்மளோட அந்த ஃபஸ்ட் ரேக் டாப் டு பாட்டம் தான் எல்லா க்ளீனிங்குமே. இப்போ வீட்டுக்கு ஒரு ஒட்டடை தட்டுறதா இருக்கட்டும், டீப் க்ளீனிங் பண்ணுறதா இருக்கட்டும், ஒரு விண்டோ க்ளீன் பண்ணுறதா இருக்கட்டும், ஒரு வார்ட்ரோப் க்ளீன் பண்ணுறதா இருக்கட்டும், எல்லாமே டாப் டு பாட்டம் அந்த மாதிரி தான் வந்து வரணும். அதுக்கு ஃபஸ்ட்டு அந்த ட்ரேவை வந்து எடுத்துட்டேன். ஏன்னா ஃபஸ்ட்டு ட்ரேயில் இருக்கிற ஐட்டம்ஸ்லாம் செகண்ட் ட்ரேயில் வச்சுட்டு ஃபஸ்ட்டு ட்ரேவை இந்த மாதிரி நல்லா அந்த ஷீட்டை மட்டும் எடுத்து சிங்கில் வச்சு நல்லா கழுவிட்டு, ஏன்னா கிளாஸில் எல்லாம் கொஞ்சம் பார்த்து தான் ஹேண்டில் பண்ணணும். அதை நல்லா விளக்கிட்டு ஒரு அடுத்த ட்ரேவை நான் க்ளீன் பண்ணுற வரைக்கும் அதை வந்து ஒரு பால்கனிலே வெயில் இருக்குது, அங்கே வந்து வச்சுட்டேன். வச்ச உடனே தண்ணி எல்லாம் வந்து வடிஞ்சிச்சு. ரொம்ப டீப்பாக க்ளீன் ஆகணும், காஞ்சி போகணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. ஏன்னா அது ஃப்ரிட்ஜில் வச்சோடனே அப்படியே அந்த டெம்பரேச்சருக்கு தகுந்த மாதிரி மாறிடும்ல. ஸோ அதனால் ஃபஸ்ட்டு அதெல்லாம் வந்து க்ளீன் பண்ணிவிட்டேன். நான் எப்போதுமே ஓவராக டம்ப் பண்ணுறது கிடையாது. ஏன்னா ஃப்ரிட்ஜில் வந்து இந்த ப்ரெப் அப்படிங்கிறது வந்து நிறைய ஒர்க்கிங் விமனுக்கெல்லாம் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதில் வந்து இந்த காய்கறியை கட் பண்ணி வைக்கிறது, வெங்காயத்தை உரிச்சு வைக்கிறது, இதெல்லாம் வந்து பார்த்திங்கனாக்கா நம்ம அதில் இருக்கிற அந்த மினரல்ஸ், அந்த ஸ்ட்ரென்த்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணுற மாதிரி எனக்கு வந்து ஒரு ஃபீல் வரும். அதனால் அந்த மாதிரி பண்ண மாட்டேன். ஆனால் சமையல் வேலையை ஈஸியாக பண்ணிக்கிற மாதிரி சில ப்ரெப்லாம் வந்து பண்ணிப்பேன். ஏன்னா நமக்கு வந்து சில தொல்லை பிடிச்ச வேலையெல்லாம் இருக்கும். இந்த இஞ்சி பூண்டு அரைக்கிறது, அதெல்லாம் வந்து அரைச்சி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா இஞ்சி பூண்டெல்லாம் வந்து ஒரு மாதம் வரைக்கும் நீங்கள் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். அது எப்படி அப்படிங்கிறத வந்து நான் வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட்டு அது வந்து காஞ்சிடுச்சு. காஞ்சதுக்கப்புறமா அதை எடுத்துகிட்டு வந்து இதில் செட்டில் பண்ணிவிட்டு கீழே வச்ச திங்ஸ் எல்லாத்தையுமே திரும்ப மேலே ஏற்றிட்டு, அடுத்தது செகண்ட் ரேக்கு, அடுத்தது வந்து வெஜிடபிள் பாக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றா வந்து பண்ணேன். ரொம்ப சீக்கிரமாக முடிஞ்சிருச்சு. டோர்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எனக்கு இதே மாதிரி நான் ஒரு நாள் டைம் கிடைக்கிறப்போ ஒரு ½ ஹவரில் வந்து பண்ணது தான். நான் இந்த மாதிரி என்னோடய க்ளீனிங் வேலையை வந்து பண்ணிப்பேன். ரொம்ப நான் வந்து ஓவர்லோட் பண்ணேன் அப்படின்னா எல்லாருக்குமே இருக்கிறது தான். நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கிறப்ப ரொம்ப எனர்ஜெட்டிக்கோட ரொம்ப பர்ஃபெக்டாக அந்த ஃபஸ்ட்டு ரேக்லாம் பார்த்திங்கன்னா அப்படி க்ளீன் பண்ணுவோம். நமக்கு டயர்டு ஆக ஆக கீழெல்லாம் கொஞ்சம் சுமாராக பண்ணிவிடுவோம். ஆக மொத்தம் அது க்ளீன் பண்ணதுக்கான எந்த ரிசல்ட்டுமே வந்து இருக்காது. இந்த மாதிரி கொஞ்சம் ஸ்ப்ளிட் பண்ணி நம்ம பிளான் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னாக்கா அது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட்டு 2 ட்ரே வந்து ரெடி ஆகிடுச்சு. அதுக்கான திங்ஸ் எல்லாத்தையுமே வந்து வச்சிடுறேன். இஞ்சியை வந்து நான் எப்படி ஸ்டோர் பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இஞ்சியை அப்படியே தோலோடையே ஒரு பாக்ஸ் ஃபுல்லும் தண்ணி வச்சு அந்த இஞ்சியை வந்து உள்ளே வச்சுடுவேன். வச்சுட்டேன்னா அது வந்து 1 மாதமானாலும் அப்படியே இருக்கும். தண்ணியை மட்டும் 10 நாளைக்கு ஒரு தடவை வந்து மாற்றிக்கலாம். செகண்ட் ரேக்கை வந்து க்ளீன் பண்ணுறப்போவே இது வந்து ஒரு மாதிரி ஒரு வெண்ட் மாதிரி இருக்கும். ஃப்ரிட்ஜில் வந்து எந்த ஒரு பேட் ஸ்மெல்லும் வராமல் இருக்கிறதுக்கு ஒரு சார்கோல் பேஸ் பண்ணி ஏதோ நாங்கள் அந்த ஒரு டெக்னாலஜி வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. என்னோடய ஃப்ரிட்ஜ் வந்து சாம்சங்கோட ஃப்ரிட்ஜு. ஸோ அதோட லிங்க் வேணுனாக்கா நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இந்த கிளாஸ், இந்த வெஜிடபிள் பாக்ஸ், இந்த இடத்தெல்லாம் வந்து க்ளீன் பண்ணிவிட்டு அந்த ட்ரே ஷீட்டு அதெல்லாம் வந்து நான் க்ளீன் பண்ணிடுறேன். க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வெஜிடபிள் பாக்ஸை வெளில எடுத்து அது ஒன்றா வந்து அரேஞ்ச் பண்ணணும். அதுக்கும் சில ஆர்கனைசர் வந்து வாங்கி வச்சுருக்கேன். ப்ரெப் அப்படிங்கிறது வந்து எல்லோரும் என்ன நினச்சிக்கிறாங்கன்னா, காய்கறியை வெட்டி போடுறது மட்டும்தான் ப்ரெப் அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. நமக்கு தேவையான திங்ஸை நம்ம கண்ணுக்கு நேராக வச்சு எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக, அந்த வாரம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே மண்டேனா இந்த ஒரு சாம்பார், இந்த ஒரு பொரியல், டியூஸ்டேனா இந்த ஒரு காரக்குழம்பு, இந்த ஒரு வறுவல், இந்த மாதிரி நம்ம வந்து பிளான் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னாக்கா அதுவும் ஒரு ப்ரெப் தான். ஏன்னா நிறைய பேருக்கு சமைக்கிறத விட என்ன சமைக்கிறது
அப்படிங்கிறது தான் வந்து ஒரு பெரிய தலைவலியாக இருக்கும். அது நிறைய ஹவுஸ் ஒய்ஃப்க்கு வந்து புரியும், லேடிஸ்க்கே வந்து புரியும்னு வச்சுக்கோங்களேன். என்ன சமைக்கிறது நம்ம வந்து வீட்டில் போய் கேட்போம், ஏதாவது அப்படின்றவாங்க. அப்புறம் என்னத்தையும் ஒன்று கொடுக்கறதுக்கு வாரத்தோட முதல்லையே வந்து நம்ம காய்கறி இதுக்கு வந்து ஒரு பேடு மாதிரி போட்டு எழுதி வச்சுக்கணும், அந்த மாதிரிலாம் வந்து தேவையில்லை. நம்ம மைண்ட்லேயே செட் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி தான் நான் இன்றைக்கி காய்கறியும் வாங்கிட்டு வந்திருக்கேன். அதே மாதிரி மண்டேனா இந்த ஜூஸு, டியூஸ்டேனா இந்த ஜூஸு, இல்லைன்னா ஃப்ரூட்ஸு, இல்லை சேலட், இந்த மாதிரி வாரத்துக்கான 5 நாளைக்கு தேவையானது. சில பேர் வந்து சொல்லுவீங்க, அது எனக்கும் தெரிஞ்சு தான் அதை பண்ணுறேன். ஆக்சுவலாக ஃப்ரிட்ஜில் இப்படி 5 நாள் 6 நாள் ஸ்டோர் பண்ணி வச்சுருந்து சாப்பிட்றீங்களே, இது நல்லதே இல்லை, அதில் இருக்கிற மினரல்ஸ் எல்லாமே வந்து போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக இந்த மாதிரி நம்ம ஸ்டோர் பண்ணலை, டெய்லி வந்து போய் வாங்கணும்னா உடனே நம்ம காய்கறி கடைக்கு பதில் ஹோட்டலுக்கு வந்து வண்டியை விட்டுருவோம். அதுக்கு நம்ம வீட்டில் நம்ம கண்ணுப்பட நல்ல எண்ணெய், செக்கு எண்ணெய், நல்ல பொருள், ரீயூஸ் பண்ணாத ஆயில், இதெல்லாம் போட்டு சமைக்கிறப்ப அதுலேருந்து வர பலன் வந்து கொஞ்சம் கம்மியாக இருந்தாலும் சைடு எஃபெக்ட்ஸ் வந்து வராமல் இருக்கும். அதுக்காக தான் இந்த ப்ரீ ப்ரிப்பில் நான் பண்ணுறது வந்து என்னென்ன அப்படிங்கிறத வந்து ஷேர் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி காய்கறியை வாங்கிட்டு வந்து ஒரு பாக்ஸில் டிஷ்யூ போட்டு கருவேப்பிலை அதெல்லாம் வந்து நல்லா உருவி போட்டுருவேன். டிஷ்யூ வந்து பேஸ்லேயும் ஒன்று போட்டு டாப்லேயும் ஒன்று போட்டோன்னா கருவேப்பிலையுமே வந்து ஒரு மாதம் நல்லாயிருக்கும். பட் நான் வந்து இந்த கருவேப்பிலையை மார்னிங் வந்து ஒரு மாதிரி கருவேப்பிலை ஜூஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. கருவேப்பிலை வந்து ஒரு கைப்பிடி, ஒரே ஒரு ஆம்லா, ஒரு துண்டு இஞ்சி, அப்புறம் வந்து ஒரு சின்ன பீஸு, ஒரு 1/4 இன்ச்சுக்கு வந்து ஒரு லெமன் போட்டு அடித்து எம்டி ஸ்டொமக்கில் குடித்தோன்னா இந்த ஹேர் ஃபாலிங் இஷ்யூ அதெல்லாம் வந்து இருக்காது. தைராய்டுக்கு ரொம்ப நல்லது, வெயிட் லாஸ்க்கு ரொம்ப நல்லது. அந்த மாதிரி எல்லா நாளும் பண்ணுவேன்னா பண்ண மாட்டேன். வாரத்துக்கு ஒரு 3 நாள் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுவேன். ஒரு 2 நாள் கண்டிப்பாக வந்து குடிச்சிடுவேன். அதுக்காக கருவேப்பிலை இந்த மாதிரி உருவி இந்த பாக்ஸில் வந்து போட்டுக்கிறது. வாரமே ஒரு வாரத்துக்கே எனக்கு இவ்வளோ கருவேப்பிலை வந்து ஆகும். ஆனால் நான் ஸ்டோர் பண்ணுறது ஃபுல் அந்த மாதிரி 1 மாதம் வச்சுக்கிற மாதிரி தான் வந்து ஸ்டோர் பண்ணுவேன். இன்றைக்கி வாங்கிட்டு வந்த காய் இதெல்லாம் என்னென்னா வெண்டைக்காய் வாங்கியிருந்தேன், முள்ளங்கி, கேரட்டு, அவரைக்காய், பாவக்காய், அதுக்கப்புறமா கத்திரிக்காய், ஒரு காலிஃப்ளவர், இந்த மாதிரி நம்ம வீட்டில் வந்து முருங்கை மரம் இருக்குது, அதுலேருந்து முருங்கைக்கீரை, முருங்கைக்காய், அதை ஒரு நாள் பிளான் பண்ணிக்கிறது. ஆக மொத்தம் 5 நாளைக்கு தேவையானது. ப்ளஸ் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா தக்காளி வந்து வாங்கியாச்சு, கருவேப்பிலை வாங்கியாச்சு, கொத்தமல்லி வாங்கியாச்சு, புதினா மட்டும் வாங்கலை. இந்த வாரத்துக்கு நான் பிளான் பண்ண ஃப்ரூட்ஸ் வந்து பார்த்திங்கனாக்கா ஆப்பிள், பொமக்ரானட்டு, அதுக்கப்புறமா வந்து கமலா ஆரஞ்சு இந்த மாதிரி தான் இருக்கும். நல்லா அழகாக முழுன்னு இருக்கிற ஆரஞ்சு வந்து ஹைப்ரிட்டு, இது கொஞ்சம் கண்ணாப்பினான்றதுனாலும் உடம்புக்கு வந்து ரொம்ப நல்லது. சப்போட்டா வெளியில், அதாவது நான் நெக்ஸ்ட்டு சாப்பிட போகிறது வந்து வெளியில் வந்து ஒரு பேஸ்கெட் மாதிரி வச்சுட்டு ஒரு 4 நாள் வச்சு சாப்பிட்லாம் அப்படிங்கிறத வந்து உள்ளே வந்து வச்சிடுறேன். ஸோ இந்த மாதிரி நம்ம பிளான் பண்ணிக்கிறப்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். என்கிட்ட இந்த சீரம் பற்றி நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க. நான் இந்த சீரமில் யூஸ் பண்ண ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து அமேசானில் தான் வாங்கியிருந்தேன். ஃபஸ்ட்டு நான் போட்டு காமிக்கிறது ஒரு லைட் வெயிட்டான டெர்மாகோன்னு நினைக்கிறேன், அந்த பிராண்டில் இருக்கிற ஒரு சீரம். இப்போ வந்து நான் சைடில் வச்சு காமிக்கிறது நான் இப்போ வந்து ரெடி பண்ணது. ரெண்டுமே எவ்வளோ லைட் வெயிட்டாக இருக்குது அப்படிங்கிற ஒரு கம்பேரிசனுக்காக வந்து காமிச்சிருக்கேன். இந்த சீரம் ரெடி பண்ணுறதுக்கு லாங் வீடியோ வந்து நான் மேக் பண்ணியிருக்கேன். அது வந்து லிங்க் வேணா நான் உங்களுக்கு வந்து கொடுக்குறேன். இதில் ஜோஜோபா ஆயில், ஆல்மண்ட் ஆயில், ரோஸ் சீட் ஆயில், கேரட் சீட் ஆயில், இந்த மாதிரி 4 வகையான ஆயில் வந்து நம்ம சேர்க்குறோம். சேர்த்துட்டு இதை ஃபேஸில் அப்ளை பண்ணுறப்ப அவ்வளோ சூப்பராக இருக்கும். நம்ம கடையில் வாங்குகிற சீரத்தை விட அவ்வளோ நல்லாயிருக்கும். அதுதான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். அந்த வீடியோவில் நிறைய பேர் கேட்டுகிட்டே இருந்தீங்க, எனக்கு ஆயிலி ஸ்கின்னாக இருக்குது, நான் வந்து யூஸ் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு. ஆயிலி ஸ்கின் இருக்கிறவங்க அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 1/2 hour 1 hourல லைட் லூக் வார்ம் வாட்டர், ரொம்ப ஹாட் வாட்டர் வந்து ஃபேஸ்க்கு யூஸ் பண்ண வேண்டாம், அந்த மாதிரி வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஆயிலோட நல்ல பிராண்டு டாப் ரேட்டிங்கில் இருக்கிறது எல்லாமே நான் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஆலிவ் ஆயில் யூஸ் பண்ணலாமான்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. ஆலிவ் ஆயில் இந்த சீரமில் யூஸ் பண்ண வேண்டாம், ஏன்னா அதோட திக்னஸ் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ அதனால் அது வந்து வேண்டாம். இன்னொன்று நான் மெயினாக ப்ரீ ப்ரெப்பில் வந்து பண்ணி வச்சுக்கிறது இந்த மாதிரி இஞ்சி பூண்டு விழுது. இஞ்சி பூண்டு விழுது எப்படி ரெடி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நம்ம ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடியே வந்து ஒரு வீடியோ மேக் பண்ணியிருந்தோம். ஃபஸ்ட்டு இஞ்சியை நல்ல தோல் எல்லாமே வந்து சீவி வச்சுக்கலாம். சீவி வச்சுட்டு நம்ம இஞ்சி பூண்டு எப்போதுமே பூண்டு கொஞ்சம் ஜாஸ்தியாக போடுவோம், இஞ்சி வந்து கொஞ்சம் கம்மியாக போடுவோம்ல, அந்த மாதிரி தான் இதை வந்து ரெடி பண்ண போகிறோம். இந்த இஞ்சி பூண்டு விழுது நான் எப்போ கற்றுக்கிட்டேன்னா, எங்கள் அக்கா வந்து ஒரு கொஞ்சம் வருஷம் வந்து ஃபாரினில் இருந்தாங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த இஞ்சி பூண்டு விழுதில் கொஞ்சோண்டு எண்ணெய், நல்லெண்ணெய் ஊற்றி அரைச்சிட்டோன்னா, ஏன்னா தண்ணி வந்து ஊற்றக்கூடாது, 2-3 மாதத்துக்கு மேலே வந்து ஸ்டோர் பண்ணணுங்கிறப்ப தண்ணி ஊற்றாமல் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் மட்டும் எண்ணெய் ஊற்றி அரைச்சிட்டோன்னா ஒரு மாதிரி நுரைச்சி ஒரு பேஸ்ட் மாதிரி வந்து நல்ல திக் பேஸ்ட் மாதிரி வந்துடும். அந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி எனக்கு அவங்க அப்போவே சொல்லி கொடுத்துருக்காங்க. அதனால் நான் வந்து எண்ணெய் சேர்க்க மாட்டேன், ஏன்னா நான் 1 வாரம் 10 நாள் தான் வந்து வச்சுக்க போகிறேன். அதனால்
இந்த மாதிரி வந்து அரைச்சி வச்சுக்கிட்டோம்னா நான்வெஜ் செய்யறதுக்கும் சரி, வீட்டில் ஒரு நாள் குருமா குழம்பு செய்யணும் அப்படின்னா ஜஸ்ட் தேங்காய் பேஸ்ட்டு மட்டும் அரைச்சோன்னா போதும். ஒரே ஒரு பேஸ்ட்டு தான் நினைப்போம், ஆனால் வந்து நமக்கு அவ்வளோ டைம் வந்து சேவ் பண்ணும். இந்த மாதிரி ப்ரீ ப்ரிப்லாம் வந்து நான் பண்ணிப்பேனே தவிர இந்த கேரட்டை அது வந்து ரொம்ப ரேராக கட் பண்ணி வச்சுக்கலாம். நீங்கள் சொல்கிறது எல்லாமே ரொம்ப பிஸியாக இருக்கிறவங்க, ஒர்க்கிங் உமன் எல்லாம் ஓகே தான். அது நான் என்ன பண்ணிப்பேன்னாக்கா, யாராவது கெஸ்ட்டு வராங்க, நாளைக்கு நான் சமைக்கிறத விடையே கொஞ்சம் ஜாஸ்தியாக வந்து சமைக்க போகிறேன் அப்படிங்கிறப்ப முதல் நாள் நைட் இதெல்லாம் வந்து இந்த கட்டிங் ஒர்க்கெல்லாம் வந்து பண்ணி வச்சுக்கிறது தான். அது உண்மை தான். பட் ரெகுலராக அதை பண்ண வேண்டாம். நம்ம வந்து லைஃப்பை வந்து ஈஸியாக பண்ணிக்கணும் தான், ஆனால் வந்து நம்மளோட ஹெல்த்துக்கு இஷ்யூ வரா மாதிரி பண்ணிக்க வேண்டாம் அப்படிங்கிறது வந்து நான் நினைப்பேன். இந்த ஷீட்டோட லிங்க் எல்லாம் வந்து நான் உங்களுக்கு கம்யூனிட்டி போஸ்ட்டில் கொடுக்குறேன். இந்த பேஸ்கெட்டோட லிங்க்கு அதெல்லாம் வந்து அதில் நான் வந்து கொடுக்குறேன். இதில் வந்து இந்த ஆயிலோட லிங்க்ஸ் எல்லாம் மட்டும் வந்து கொடுக்குறேன். இந்த பேஸ்கெட் சும்மா ஒரு சாதாரண பிளாஸ்டிக் பேஸ்கெட் மாதிரி தான் இருக்கும். ஆனால் எனக்கு வந்து அது ஈஸியாக என்னோட காய் வீணாக போகிறது கிடையாது, காய் தங்கிடுறது கிடையாது. எப்போதும் நமக்கு வந்து கொஞ்சம் தங்கிடும்ல காய், ஏதாவது வேஸ்ட் ஆகி அந்த மாதிரி தங்குறதே கிடையாது. ஏன்னா வாங்குறப்பவே கொஞ்சம் தான் வந்து வாங்கிட்டு வருவேன். இன்னொன்று இதை செப்பரேட் பண்ணி வைக்கிறதுனால ஒன்றோட ஒன்று போய் வீணாக போய் எக்ஸ்ட்ராவாக 1-2 கிடக்கிறது அந்த மாதிரியெல்லாம் இல்லவே இல்லை. ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா அடுத்த வாரம் ஃபுல்லும் சொல்லப்போனால் 10 நாளைக்கு வந்து என்னோடய ஃப்ரிட்ஜில் மாவு வந்து 2 பாக்ஸ் வந்து இருக்குது. மாவு ரொம்ப நான் ஸ்டோர் பண்ண மாட்டேன். ஒரு வாரம் வந்து மாவு அரைப்பேன், ஒரு வாரம் வந்து மாவு அரைக்க மாட்டேன். இன்னைக்கு நான் மாவு அரைச்சேன்னா அடுத்த 4 நாள் இட்லி தோசை அந்த மாதிரி தான் வந்து பிளான் பண்ணிப்பேன். ஏன்னா அந்த மாவு தீந்துடணும், ரொம்ப நாள் வச்சு யூஸ் பண்ணுறதுல எனக்கு வந்து ஒரு பெரிய இது கிடையாது. அதனால ஒரு வாரம் வந்து கேழ்வரகு ஏதாவது களி மாதிரி, இல்லை உப்புமா மாதிரி, இல்லை சப்பாத்தி, பொங்கல், ராகி இந்த மாதிரி ஏதோ ஒன்று பண்ணிப்பேன். ஸோ இப்படி தான் என்னோட ப்ரீ ப்ரெப் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லி நம்புகிறேன். வீடியோ பிடிச்சி நான் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ, பை.